ஒரு பகுதி சமூகத்தினுடைய வாழ்வியல் முறை இந்த மக்களுக்கு சொல்லப்படாமலே இதுவரை இருந்திருக்கிறது. திரையுலகத்திற்குள் முஸ்லீம்கள் மிக அதிகமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்புகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பார்வையோ எண்ணமோ கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கு வராமலே போயிருந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கிற கசப்பான அனுபவமும் உண்மையும் கூட. ஹபீபி என்கிற திரைப்படம் வந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வெளிவந்திருப்பதே கூட மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகே வந்திருக்கிறது. தமிழ் படம் என்பது இந்த மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது தான். தத்துவத்தை சார்ந்து முழுமையான படத்தை எடுத்துவிட முடியாது. முஸ்லீம் வாழ்வியலினுடைய முழுமையான படம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம் வாழ்வை கவனிக்கப்படாமல் விட்ட பகுதிகளை இந்த திரைப்படம் தொட்டு இருக்கிறது. இதுவரை வெளிவந்த படங்கள், பெரும் படங்களில் முஸ்லீம்களை இதுவரை முஸ்லீம்களாக நாம் பார்த்ததே இல்லை. ஆனால் தமிழ் சூழலில் தமிழுக்கான மிக முக்கியமான பங்களிப்புகளை செய்தவர்களெல்லாம் முஸ்லீம்கள். வணக்கம். அதாவது ஹபீபி திரைப்படம் தமிழ் சினிமாவினுடைய 100 ஆண்டு கால பயணத்தில் மிக முக்கியமான படமாக நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொன்று நான் திரைப்பட உலகிலும் கலை இலக்கிய தளங்களிலும் கூடுதலான கவனத்தோடு செயல்படுபவன் என்கிற வகையில் ஹபீபி படத்தினுடைய தேவை என்பதை நான் எப்படி உணர்கிறேன் என்றால், இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பகுதி சமூகத்தினுடைய வாழ்வியல் முறை இந்த மக்களுக்கு சொல்லப்படாமலே இதுவரை இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் வேற்று கிரகத்தில் வந்தவர்கள் போலவும், அவருடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரியாக நாம் கண்டு கொள்ளவோ அல்லது நாம் கவனிக்கவோ கூடாத ஒரு தளம் போலவும் ஊடகங்களால் பரப்பப்பட்டன. ஆனால் உண்மை அதுவல்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களோடும் உறவுகளாகவும் நண்பர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் பல தளங்களில் மிக நெருக்கமான கூடுதல் உறவுகளோடும் வாழ்ந்தவர்கள் தான் தமிழ் முஸ்லீம்கள். ஆனால் அந்த வாழ்க்கை கலை இலக்கியங்களில் மிக அதிகமாக பரவலாக பதியப்படவில்லை என்கிற குறை என்னை போன்ற பல கலை இலக்கிய விமர்சகர்களுக்கும் சரி, பார்வையாளர்களுக்கும் சரி உண்டு. ஆனால் திரையுலகம் அதை வெகு காலமாகவே தள்ளியே வைத்திருந்திருக்கிறது. அதற்கான காரணமாக அதனுடைய தயாரிப்பு முறை, அதனுடைய நடைமுறை சிக்கல்கள் சார்ந்து பல காரணங்கள் சொன்னாலும் கூட, ஆனால் அந்த திரையுலகத்திற்குள் முஸ்லீம்கள் மிக அதிகமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்புகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பார்வையோ எண்ணமோ கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கு வராமலே போயிருந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கிற கசப்பான அனுபவமும் உண்மையும் கூட. அதை உடைத்து கொண்டு ஹபீபி என்கிற திரைப்படம் வந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வெளிவந்திருப்பதே கூட மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகே வந்திருக்கிறது. அதனுடைய தயாரிப்பிலும் சரி, அதை உருவாக்குவதிலும் சரி, அதனுடைய இயக்குனர் அன்பு நண்பர் மீரா கதிரவன் அவர்கள் மிக அதிகமான சிரமங்களையும் சிக்கல்களையும் அனுபவித்திருக்கிறார். அதை உடைத்து கொண்டு இப்பொழுது வந்திருக்கிறது. பல தளங்களிலிருந்தும் விமர்சகர்களாகவும் பார்வையாளர்களாகவும் அவர்களுடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறது. அந்த பாராட்டுதல் என்பது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மக்கள் இந்த கதையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய உறவினராக, நண்பராக, தோழனாக, பள்ளியிலும் கல்லூரியிலும் தெருக்களிலும் கடைவீதியிலும் வேலை செய்கிற இடத்திலும் இருக்கிற ஒரு நண்பனினுடைய குடும்பம், அவனுடைய பயணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிற ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் இப்பொழுது ஹபீபிக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பாக நான் பார்க்கிறேன். கூடுதலாக இந்த படத்தில் அரபு நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கிற வாழ்க்கையை சார்ந்தும், கூடுதலாக முஸ்லீம்கள் அவர்களுடைய வாழ்வியலில் அவருடைய வாழ்க்கை ஓட்டத்திற்காக எடுத்திருக்கிற தொழில் சார்ந்த முயற்சிகளையும் கவனப்படுத்தியிருக்கிறது. கடைநல்லூர் பகுதியில் வாழ்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தனது ஜீவாதாரத்திற்காக கையெடுக்கக்கூடிய 2 வகையான தொழில்களை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒன்று நெசவு, இன்னொன்று விவசாயம். இந்த 2மே தமிழினுடைய அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றாக எல்லோராலும் பார்க்கப்பட்ட ஒன்று. அதுவே தான் முஸ்லீம்களுக்கும் இருந்திருக்கிறது என்றால், அவர்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடிகளாகவும் இந்த மண்ணின் இயல்பான மக்களாகவும் வாழ்ந்தவர்கள். அவருடைய வழிபாட்டு முறை மட்டுமே வேறு. குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒரே வழிபாட்டு முறை கிடையாது. அதாவது நமக்கு குலதெய்வ வழிபாட்டு முறை என்பது பல பகுதிகளில் வேறு வேறு வகையாக இருக்கும்.
ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற குலதெய்வ வழிபாடு வேறு மாவட்டத்தில் இருக்கும். அதே போன்று தான் முஸ்லீம் என்கிற ஒரு சமூகத்திற்கு அந்த வழிபாட்டு முறை மட்டுமே வேறு தான் என்பது தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை முறையில் சமகாலத்தில் அந்தந்த மக்களுக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களும் உண்டு. பொருளாதாரமாகவும் சரி, வாழ்வியலில் நகர்த்துவதிலும் இருக்கிறது என்பதை இந்த படம் ஓரளவுக்கு சுட்டி காட்டுகிறது என்றே நான் கருதுகிறேன். இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தமிழ் படம் என்பது இந்த மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது தான். தத்துவத்தை சார்ந்து முழுமையான படத்தை எடுத்துவிட முடியாது. இந்த திரைப்படம் முஸ்லீம் படமா, இஸ்லாமிய படமா, அல்லது இஸ்லாமிய வாழ்வியலை பேசுகிறதா, முஸ்லீம் வாழ்வியலை பேசுகிறதா என்று கேட்டால் முழுமையாக இல்லை. அது வேறு தளத்தில் இயங்குகிறது. குறிப்பாக கடைநல்லூர் பகுதியை சார்ந்த முஸ்லீம்களுடைய வாழ்க்கை முறை வேறு. அங்கே தன்னுடைய தந்தையை பாப்பா என்று அழைப்பார்கள், உம்மா என்று அழைப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு திருச்சி, கடலூர், தென்னார்காடு மாவட்டம் போன்ற பகுதிகளுக்கு வந்துவிட்டால் அவர் அத்தா என்று அழைக்கிற பழக்கம் உண்டு, அம்மா என்று சாதாரணமாக அழைக்கிற பழக்கம் உண்டு. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு பகுதிக்கு ஏற்ற வாழ்க்கை முறை உண்டு. ஒரு கலையை நாம் படைக்கிற போது ஒட்டுமொத்தமான பொது பண்பாட்டு அடையாளத்தோடு ஒரு கலைப்படைப்பை நாம் பொதுமைப்படுத்தி தந்துவிட முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக தமிழ் படங்களிலும் சரி, ஒட்டுமொத்தமான தமிழ் பண்பாடு என்று ஒன்றை நாம் அடையாளப்படுத்தவே முடியாது. அதே அடிப்படையில் தான் முஸ்லீம் வாழ்வியலினுடைய முழுமையான படம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம் வாழ்வை கவனிக்கப்படாமல் விட்ட பகுதிகளை இந்த திரைப்படம் தொட்டிருக்கிறது. இது தமிழ் சினிமாவினுடைய புதிய தொடக்கம். இதை தொடர்ந்து பல வகைகளை முஸ்லீம்களுடைய வாழ்க்கை பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் அதற்கான சூழலும் உருவாகும் என்று நம்புகிறேன். அதை துணிந்து களத்தில் கொண்டு வந்திருக்கிற அன்பு நண்பர் மீரா கதிரவன், அந்த குழுவினர், அந்த திரைப்பட தயாரிப்பு பணியை ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இது போன்ற முயற்சிகள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்கருத்துகள், மாற்று கருத்துகள் வந்தாலும் தொடர வேண்டும். விவாதங்கள் மூலமே நல்ல உண்மையான சூழலை நாம் பதிவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் நான் மீரா கதிரவன் அவர்களுடைய ஹபீபி திரைப்படத்தினுடைய முயற்சியை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அதாவது குறிப்பாக ஒரு திரைப்படமே ஏன் நாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரணும். திரைப்படம் என்பது யாருடைய சொந்த கருத்தையும் நம்ம திணிப்பதல்ல. அது ஒரு கலைப்படைப்பு. அந்த கலைப்படைப்பை நாம் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதாவது ஜெய்பீம் திரைப்படம் வந்தது. ஜெய்பீம் திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கடமையாக கருதி கொண்டாடி பார்க்க வேண்டிய இடத்திற்கு நாம் நகர்ந்தோம். காரணம் என்னென்னா, கவனிக்கப்படாத ஒரு சமூகத்தினுடைய பார்வை அது. அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையை அதுவே முழுசாக பேசிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெய்பீம் திரைப்படம் பழங்குடியினர் சமூகத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான், ஒரு சம்பவத்திலிருந்து தான் எடுத்து சொல்ல முடியும். அதே வகையில் தமிழ் திரைப்படத்தில் பெரும் பங்களிப்பை ஆற்றக்கூடியவர்களாகவும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் பெருமளவில் பங்கேற்பு அல்லது அரசியல் களங்களில் பங்கேற்பு செய்யக்கூடியவர்களாகவும், பொது சூழல்களில் பொது இடர்பாடுகள் வருகிற சூழல்களில் பங்கேற்பு செய்வர்களாகவும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய அடையாளம் நாம் உண்மையாக இதுவரை பதிவு செய்யப்படவே இல்லை. இதுவரை வெளிவந்த படங்கள், பெரும் படங்களில் முஸ்லீம்களை இதுவரை முஸ்லீம்களாக நாம் பார்த்ததே இல்லை. ஒரு முஸ்லீம் என்றால் கழுத்தில் தாயத்து கட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ஜிப்பா போட்டு தமிழையே கொச்சையாக பேசுவார். ஆனால் தமிழ் சூழலில் தமிழுக்கான மிக முக்கியமான பங்களிப்புகளை செய்தவர்களெல்லாம் முஸ்லீம்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மானிலிருந்து இன்குலாப், மேத்தா, அது தொடர்ந்து இக்பால், அப்படி நம்ம தொடர்ந்து ஒரு பெரும் பட்டியலை போடலாம். கவியரங்க கவிதைகளிலும் கவிக்கோ தொடங்கியது போல் இப்பொழுது இருக்கிற தீமு அப்துல் காதர் இருக்கிறார். அதுபோல் தமிழ் மரபுகளிலே முஸ்லீம்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் தமிழை கொச்சையாக பேசுகிறவர்கள் தான் முஸ்லீம்கள் என்பதாக ஒரு கட்டமைப்பை தமிழ் திரைப்பட சமூகம் உருவாக்கி வைத்திருந்ததை உடைத்திருக்கிறது. பார்க்கிறவர்களுக்கு அதுதான் இயல்பாக இசாக் ஒரு முஸ்லீம், அவர் வாழ்வியலால் முஸ்லீமாக இருந்தாலும்
பழகுகிற பொழுது ஒரு தெளிவான தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளையாகத்தான், தமிழ் பிள்ளையாகத்தான் பழகுகிறோம். அப்படி இசாக்குடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற ஆர்வமுள்ள சமூகம் ஹபீபி போன்ற திரைப்படங்களை பார்க்கிற பொழுது அதை உணர்ந்து கொள்வார்கள். உண்மையாக இதுதான், நம்ம வீடுகளில் என்ன நடக்குதோ அதே தான், நம்ம வீடுகள் அக்கா தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அதே தான், நம்ம வீடுகளில் பொருளாதாரமாக என்ன சிக்கல் வருமோ அதே தான். அதை உணர்ந்து கொள்வதற்கு ஹபீபி திரைப்படத்தை நேயர்கள், திரைப்பட ஆர்வலர்கள், ரசிகர்கள் திரையரங்குகளில் சென்று பார்ப்பதன் மூலமாகத்தான் அதை உணர முடியும். குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லீம்களின் வாழ்வியலை சொல்வதாக நான் சொல்ல முடியாது. அது ஒரு வகை கடைநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான். ஆனால் அது ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வியனுடைய ஒரு பகுதியை தொட்டு போகிறதுனால நேயர்கள் அதை போய் பார்த்து அதை ரசிப்பதன் மூலமாக உணர முடியும். அதுதான் தேட்டரில் பார்க்கணுங்கிறத உறுதியாக, ஏன்னா வழக்கமாக நமக்கு நான் தொடக்கத்தில் ஒரு இயக்குனரோடு பேசும்பொழுதும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோடு பேசும்போதும் முஸ்லீம் வாழ்வியலை யார் பார்ப்பாங்க, முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க தமிழ்நாட்டில், விழுக்காட்டுப்படி ஏற்கனவே எடுத்த கணக்குப்படி மிக குறைவான விழுக்காட்டு, இப்பொழுது ஒரு 5 விழுக்காடு 6 விழுக்காடு இருக்கலாம், 7 விழுக்காடு கூட இருக்கலாம், அவ்வளோதானே என்று சொல்கிறார்கள். ஆனால் 3 விழுக்காட்டினராக இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தினுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய ஒரு அங்க அசைவுகளையும் அவருடைய உரையாடல்களையும் பார்த்து ரசித்து வளர்ந்த சமூகம். ஏன் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது? ஆகவே தமிழ் ரசிகர்கள் இந்த ஹபீபி திரைப்படத்தை வாய்ப்பு உள்ளவர்கள் பார்த்து அதனுடைய வாழ்வியலை உணர்வது, அல்லது மாற்று கருத்து இருந்தால் விவாதிக்கலாம். ஆனால் இது முஸ்லீம்கள் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பார்வை என்பது மிக மோசமானது. கலை இலக்கியத்துக்குள் சாதி மத கோட்பாட்டு தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள். ஹபீபி படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுதே ஏன் பார்க்கக்கூடாது? எல்லாம் திரைப்படம், அல்லது அது ஒரு கொச்சையான வாழ்க்கையை சொல்லுகிறது என்று ஒரு விவாதம் வந்தால் நாம் அதை தவிர்க்கலாம். ஆனால் அது ஒரு பொதுவான திரைப்படம், அது என்ன சொல்லுதுங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும்.